வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல பார்த்தீங்கன்னா முதல் ப்ரோமோ வேற லெவல்ல இருக்கு. கலவரம் ஆகுது பிக் பாஸ் வீடு. இங்க குவாலிட்டி செக்கரா வந்து பார்வதி, திவாகரை போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஒண்ணு போச்சு. இவங்க கான்வர்சேஷன்லாம் சூப்பரா ஆரம்பிக்குது. ஆனா பிரச்சனையில போய் தான் முடியுது. இவங்க வேற ஒரு பிரச்சனைய பத்தி பேசுறாங்க டீ பிரேக்ல. இப்ப பார்வதி வந்து கிட்டத்தட்ட கேமை வந்து சரியா புரிஞ்சிருக்கிறாங்க. பண்ற விஷயங்கள்ல தான் வந்து கோளாறுகள் இருக்கு ரியாக்ட் பண்றதுல. பட் அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கு. அதுல அவங்க சொல்றாங்க, இப்படி ஒரு குவாலிட்டி செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது ஓகே. ஆனா அவங்க என்ன ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து, நான் வந்து குறை கண்டுபிடிக்கிற ஆளு, குறை கண்டுபிடிக்கிறது யாரு அப்படின்னா என் முகம் தான் ஞாபகம் வரணும் அப்படின்னு தான் பண்ணிருக்கிறாங்க. பிக் பாஸும் பாருங்க கரெக்டா அந்த டைட்டில் கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, திவாகர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. நீ பாசிட்டிவா பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, இந்த டாஸ்கை பொறுத்தவரை எஸ் ஆமா உண்மைதான், பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இதை. ஆனா லாங் ரன்ல பாருங்க, ரொம்ப பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் குறை சொல்றது யாரு அப்படின்னு யோசிச்சாவே என் முகம் தானே ஞாபகம் வரும், நம்ம முகம் தானே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்ல, அது கடைசி வரை திவாகர் வந்து அதை ஏத்துக்கல. பார்வதி வந்து பேச வந்த விஷயத்தை விட்டு இவர்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன், அதை கேட்கவே மாட்டேற, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி வந்து சொல்றது கரெக்ட் தானே, இந்த டாஸ்கை பொறுத்தவரை ஓகே. ஆனா நிஜமாவே பார்வதி அப்படி இருக்கிறாங்களான்னா ஆமா. போன வாரம் ஃபுல்லா வந்து ப்ரமோ அதானே பார்த்துட்டு இருந்தோம். கலையரசன், திவாகர், பார்வதி இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ப்ரமோ டெய்லி நிச்சயமா வந்துடும். வந்து யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் அவ்வளோ ஒழுங்கா, மற்றவெல்லாம் ஓகேவா அப்படின்னா இல்லை, அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இவங்க ஹைலைட்டாக தெரிஞ்சாங்கல்ல, அதுதான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் திவாகருக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா அவர் ஃபேமஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி தானே. நான் ஃபேமஸ் ஆகணும், என்னை பற்றி பேசணும், அவ்வளோதானே தவிர நீ என்னை திட்டிக்க, கழுவி ஊற்றிக்க, காரி துப்பிக்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஆள். ஆனால் பார்வதிக்கு வந்து ஃபேமஸும் ஆகணும், அது நல்லா ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க. செயல்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரக்ரெசிவ் தாட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்க ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. நிஜமாவே அப்படி இருக்காங்களான்னா அப்படி இல்லை. இப்போ இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க குவாலிட்டி செக்கரா, நிச்சயமாக பஞ்சாயத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே எதிர்பார்த்தோம். நேற்று ரொம்ப சுமூகமாக போயிடுச்சு. மொத்தம் 7 பேர் லக்ஸரி ஹவுஸில் இருக்கிறவங்க. அதில் திவாகர் வந்து குவாலிட்டி செக்கில் இங்கே வந்துட்டாரு. மிச்சம் 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6ல் வந்து 4 பேருக்கு தான் நேற்று காயின் கொடுத்தாங்க. இந்த 4 பேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆதிரை, ரம்யாவுக்கு 2 காயின், சபரி, சுபிக்ஷாவுக்கு ஒரு காயின் தான் கிடைச்சது. எஃப்ஜே அவுட்டு, வினோத்து அவுட்டு. ஸோ நிச்சயமாக பஞ்சாயத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். இப்போ பஞ்சாயத்து வந்து ஆதிரையே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. வந்து இதை செக் பண்ணுங்க, எனக்கு கம்பேர் பண்ணி காட்டுங்க, எதனால் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, போமா போமா அப்படின்ற மாதிரி அவங்க நக்கலாக சொல்ல. இப்போ வந்து இவர் திவாகர் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து கொடுத்து இதோட ஸ்மெல் பாருங்க அப்படின்னா ஸ்மெல்லே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்ல, ரெண்டுமே ஒரே ஜூஸ் தான், ஆனால் இதில் ஸ்மெல் இருக்குன்ற இதில் இல்லைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாகிறாங்க, கத்துறாங்க ஆதிரை. இதில் பார்வதி வந்து ஜூஸ் எடுத்து டஸ்ட்பினில் ஊற்ற, நீ என்ன ஊற்றுறது, நானே ஊற்றுறேன்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிலையும் பொறுக்கி டஸ்ட்பினில் போட்டுருக்குறாங்க. ஆஹா சூப்பர் பா, ஃபார்முக்கு வந்துட்டாங்கப்பான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் மேலே அடுத்து வரார் பாருங்க கலையரசன். அவர் நாடானா வன்முறையிலே இறங்குறாரு. அவர் இந்த ஒரு படத்தில் காமெடி கூட வரும்ல, 1 ரூபா ஊதுவத்தி அப்படின்னு, அந்த மாதிரி இருந்துக்கிட்டு டேபிளை போட்டு எட்டி உதைச்சிட்டு இருக்காரு. கலை கலைன்னு கத்துறாங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை, தள்ளுறாரு, எட்டி உதைக்கிறாரு. இந்த பக்கம் கம்ருதன் டேபிளுக்கு இந்த பக்கம் இருக்கிற, அப்படி கம்ருதன் தான் யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு நினச்சா, இதுவரை ரொம்ப சாஃப்டாக ஒளிஞ்சிட்டு இருந்த கலையரசன் பார்த்தீங்கன்னா திடீர்னு டேபிள்லாம் எட்டி உதைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பார்வதி அண்ட் திவாகர் கூட தான் ஃபுல்லாக இருந்தார். திவாகரை பற்றி கூட பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்வதியை பற்றி அவர் வாய் திறந்ததே இல்லை. ஆனால் இவங்க 2 பேரை அவங்க பண்ணுற விஷயம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை எட்டி உதைச்சிட்டு இருக்காரு. மொத்தமாக 0 போட்டாங்க போல இருக்கு, அதான் கடுப்பாயிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் கனியக்கா இருக்கிறாங்கல்ல, இந்த கனியக்கா கனிவாக பேசியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் உள்ள. ஆனால் வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய உப்பு டப்பாவில் இருக்கிற மொத்த உப்பை எடுத்து சாப்பாட்டில் கொட்டி நான் வடாம் போடுறேன், சாப்பிட விடாம பண்ணது அவங்களுக்கு தெரில, வடாம் போடுறல நான் வேஸ்ட் பண்ணல அப்படின்லாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அக்கா வந்து பாசிட்டிவ் சைடில் இல்லை, அன்பு கேங் 2.0 அதை நடத்திட்டு போகிற ஒரு அக்காவாக தான் இருக்கிறாங்க. இப்போ அதுக்கும் மேலே மேல்மாடி காலியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. இங்கே சட்டம் தப்பாச்சுன்னா வன்முறை வெடிக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஏமா பிரச்சனை நடந்துன்னா போய் தடுக்க வேண்டியது கண்டஸ்டன்ட்டுடைய வேலை, சக ஹவுஸ்மேட்டா. சரி, சக ஹவுஸ்மேட்டா நீங்கள் பண்ண வேணாம்,
நீங்க கேப்டன் இல்ல. டாஸ்க்ல மட்டும் கேப்டன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களா என்ன? எல்லா டைமும் நீங்க தானே கேப்டன். அப்படியாவது வரலாம். இல்ல நான் வந்து கண்டஸ்டன்ட்டா தான் இங்க இருப்பேன் அப்படின்னா, வன்முறை வெடிக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? கேப்டன் வாயில அது வரவே கூடாதுல்ல. துஷாருக்காவது பார்த்தீங்கன்னா, கேப்டன்ஷிப்ப வந்து பறிச்சாங்க. இவங்கள வந்து கண்டஸ்டன்ட்டாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளிய அனுப்புனாலும் அனுப்பலாம். ஏன்னா யார தூண்டி விட்டுருக்காங்க இவங்க? கலைங்க, அகோரி கலை. அவர் பார்த்தீங்கன்னா, ஆவேசமாகி பார்த்தீங்கன்னா, எட்டிலாம் உதைச்சிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் என்கரேஜ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யா அவர் படத்துல பண்ணுவார்ல, இடுப்புல ஏறி உட்காந்து குரவலைய கடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் சட்டம் தப்பாச்சுன்னா, குரவலைய கடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சட்டம் தப்பாச்சுன்னா, அங்க சரியா குவாலிட்டி செக் நடக்கலன்னா, கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் எங்க வைக்கணும்? ஓனர்ஸ் கிட்ட வைக்கணும். ஓனர்ஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு பேசணும். பேச்சுவார்த்தை மூலியமா தான் இத தீர்க்க பார்க்கணும். இல்லைன்னா ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, சும்மா மொக்கையான காரணத்துக்கெல்லாம். அதுக்கெல்லாம் பண்றவங்க இதுக்கு ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுக்கணும். முன்னெடுக்கணும். அதனால பாதிக்கப்பட போறது ஓனர்ஸ் தானே அப்படின்னா, அப்ப ஓனர்ஸ் அவங்க இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அப்படி பேச்சுவார்த்தைக்கு வந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தா அலோ பண்ணலாம். இப்படியெல்லாம் இருந்தா அலோ பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கைக்கு வரலாம். அப்படியெல்லாம் பண்ணாம சட்டம் தப்பாச்சுன்னா வன்முறை வெடிக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அக்கா நீ கனி அக்கா இல்ல. நீ சொர்ணாக்கா மாதிரி பண்ணிருக்க. இப்ப கனியும் கிடையாது, காயும் கிடையாது. விஷம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரம் வந்து அந்த உப்பள்ளி போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, விஜேஎஸ் வச்சு செய்வாரு, வார்னிங் குடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, அவரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? இப்ப அக்காவுக்கு வந்து அது மண்டைக்கு ஏறிடுச்சு போல இருக்கு. இந்த முறையும் வந்து மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. சொர்ணாக்காவை ட்ரீட் பண்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அதாவது பிக் பாஸ் வரலாற்றுல சொல்லணும்னா, அர்ச்சனாக்காவை கமல் சார் ட்ரீட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். பண்றாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.